சலாமும் அகில தூதர் அருமைநாதர் மக்கத்து வேந்தர் மதீனத்து தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் அக்தாபுகள் அக்யாஸகள் நுஜபாக்கள் நுகபாக்கள் வலிமார்கள் முஸ்லிம்கள் முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் ஜும்மாவுடைய தொழுகையில் மிக முக்கியமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மாபெரும் கருணையினை கிருபையினை அல்லாஹ் பூமி முழுவதுமாக பரப்பிக்கொண்டு இருக்கிறான். உலகத்தில் நடைபெறக்கூடிய இயற்கை சீற்றங்களை தடுப்பதும் அவனுடைய பேராற்றல் தான். நோய் அதிகமாக பரவாமல் தடுப்பதும் அவனுடைய பேராற்றல். ஆரோக்கியத்தை வழங்குவதும் அவனுடைய பேராற்றல். மனித சமூகத்திற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் கொடுப்பதும் ரப்புல் ஆலமீன் தான். எனவே அனைத்திற்குமான சக்திகளை மூலாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவன் மனித சமூகத்திற்கு தேவையான பல்வேறு தரப்பட்ட வசதி வாய்ப்புகளை அவ்வப்போது செய்கிறான். எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும், யாருக்கு எதை வழங்க வேண்டும், எதை எந்த நேரத்தில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற அனைத்து நுட்பங்களும் அல்லாஹ் ஏற்படுத்தியது. மனிதர்களாக இருக்கிற நமக்கு என் வாழ்க்கை அப்படியே போராக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனது வாழ்க்கையில் சரியான ஒரு சேமிப்பினை கொடுப்பதில்லை என்ற ஃபீலிங்ஸ் வரும். ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் தடுக்கவில்லையே என்ற ஒரு கவலை வரும். ஏன் நமது வாழ்க்கையினை இவ்வாறு பயணிக்க செய்கிறான், இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் நம்மை இந்த விதத்தில் செயலாற்றினான் என்ற சிந்தனையெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அப்படி வழங்குகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற அனைத்துமே நல்லதாகப்பட்டாலும் தீமையாகப்பட்டாலும் இவை அனைத்துமே இறைவனுடைய மகா வெகுமதி என்ற மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். எஜமானனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தனது உண்டியலிற்கான சேமிப்பினை போன்று ஆக்கக்கூடிய நபர்கள் ஏதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்போ பார்த்தாலும் பணத்தை கொடுத்துட்டே இருக்கணும், நான் கேட்குறது எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுக்கணும், நான் எதையெல்லாம் ஆசைப்படுகிறேனோ அவை அனைத்தையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ரப்புல் ஆலமீனை வெறும் ஏதோ பேங்குடைய கிரெடிட் கார்டினை போல நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. எஜமானனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொடுக்கிற போது அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களை சேர்த்து தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் நான் இது கேட்டேன் ஆனால் கிடைக்கல, அவெல்லாம் பாரு 2 தடவை தொழுகைக்கு போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விட்டான் என்று பேசக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. சையதுனா ராபிஅத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலம். அந்த ராபியத்துல் பஸரியா அம்மையார் மிகப்பெரிய இறைநேச செல்வி. மிகப்பெரிய இறைநேச செல்வியான சையதத்துனா ராபிஅத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக தங்களுடைய மொத்த சேவைகளையும் இறைவனுடைய பாதையில் அர்ப்பணித்த ஒரு மாபெரும் இறைநேச செல்விக்கு பேர் ராபியா. அவங்க வீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. தெருவழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு இளைஞன் தனது தலையில் துணியினை நனைத்து கட்டியவாறு போகிறான். ராபியா அம்மா கூப்பிட்றாங்க, வா, என்ன பிரச்சனை? இல்லை, தலைவலியாக இருக்குது, ரொம்ப தலைவலியாக இருக்குது.
அப்படியா, இதுக்கு ஏன் கட்டியிருக்க? இல்லை தலைவலிக்காக வேண்டி இதை கட்டியிருக்கேன். ராபியா அம்மா கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடியும் உனக்கு தலைவலி வந்ததா? இல்லை. உனக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 20 வயசு. ராபியா அம்மா சொன்னதுங்கிறது ஆன்மீக பார்வை. அந்த அளவுக்கு தக்குவாவும் அந்த அளவுக்கு மனசுடைய ஓர்மையும் நமக்கு வராது. இது ஆன்மீகவாதிகளுடைய உலகம். ராபியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், 20 வருடங்களாக உனக்கு தலைவலி கொடுக்காத இறைவன் உன்னை நல்லபடியாக வைத்திருக்கிறான் என்று நன்றி செலுத்தவில்லை. 20 வருடங்களாக ஒரே ஒரு முறை தலைவலியினை அல்லாஹ் கொடுத்த போது, என்னை படைத்த ஆண்டவன் என் ரப்பு எனக்கு தலைவலியினை வழங்கிவிட்டான் என்று தரணி முழுவதும் பார்க்கிற விதத்தில், பூமி முழுக்க பார்க்கும் விதமாக நீ தலையில் பட்டையை கட்டிட்டு என் ரப்பு என்னை சோதிச்சிட்டா, என் ரப்பு எனக்கு நோயை கொடுத்துட்டானோ, நீ அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிறாயே என்று கேட்டார். இதை ஏன் இந்த இடத்தில் நாம் பதிவாக்குகிறோம் என்றால், வாழ்க்கையுடைய சமதளமான வாழ்க்கையில் மேடுகள் வரலாம், பள்ளங்கள் வரலாம், சந்தோஷம் வரலாம், துக்கம் வரலாம். மனித வாழ்க்கை என்பது அனைத்துமே கலந்தது. மனிதனுடைய அந்த படைப்பினை பற்றி தஃசீரில் தெளிவாக எழுதுவார்கள். நனைந்த பாதி நனையாமல் இருக்கிற களிமண்ணை கொண்டு மனிதன் படைக்கப்பட்டான். அதற்கு கீழாக தெளிவாக தஃசீரில் எழுதுவாங்க, நனைந்த நனையாத களிமண்ணை கொண்டு படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறை இருக்கலாம், குறை இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சமதளமாக செல்ல வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கை. வெறும் துக்கம் மாத்திரமே செல்லக்கூடியதாக மனிதனுடைய வாழ்க்கையினை அல்லாஹ் அமைக்கவில்லை. வெறும் மகிழ்ச்சியாக மாத்திரமே அல்லாஹ் அமைக்கலை. இன்றைக்கி என் கையில் இருக்கிற 1000 ரூபா நாளைக்கு உங்கள் கையில் இருக்கும். இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற ஃபோனு நாளைக்கு என் கையில் இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பைக்கு மாதிரி நாளைக்கு என் கையிலையும் பைக் வரும். அல்லாஹ் நாடினான் வாழ்க்கையை ஒரு சுழற்சி பாதையாக மாற்றியிருக்கிறான். இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாக மாறுவான். இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு ஏழையாக மாறலாம். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நாட்களை நாம் சுழற்றி கொண்டே வருவோம்னு சொல்கிறான். யாருக்குமே எந்த பதவியும் எந்த உலகத்துடைய பொருட்களும் எதையுமே நிரந்தரமாக அல்லாஹ் அமைத்து கொள்ளவில்லை. யாருக்குமே எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து கொடுத்து நீ தான் கடைசி வரைக்கும் ஆளணும் என்று அல்லாஹ் கொடுக்கலை. கடைசி வரை உலகத்தினை ஆள வேண்டும் என்று நினைத்த சர்வாதிகாரத்துடைய மன்னர்கள் எல்லாம் கேவலமாக உலகத்தில் இறப்பினை அடைந்தார்கள். ஒன்றுமே இல்லை, வெறும் கொசு காதில் போய் நம்ரூதுங்கிற ஒரு பெரிய மன்னன் இறந்தான். எந்த ஹிட்லருடைய பெயரினை, முசோலினுடைய பெயரினை எல்லாம் உலகம் கேட்டால் நடுநடுங்குகிறதோ, அந்த முசோலினி, ஹிட்லர் போன்ற பெரிய பெரிய சர்வாதிகாரிகள் எல்லாம் எந்த விதமான பொருளும் இல்லாமல், எந்த விதமான உதவியும் இல்லாமல் கேவலமாக தங்களுடைய மரணங்களை அனுபவித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. உலகத்தை ஆட்டி படைத்த மங்கோலியர்களுடைய மாபெரும் அரசனான செங்கிஸ்கான் எந்த உதவியும் இல்லாமல் தலை குப்புற கேவலமாக விழுந்து இறந்தான் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. உலகத்தின் எந்த பதவிகளும், எந்த பணங்களும், எந்த விதமான சொத்துக்களும் நிரந்தரமாக கடைசி வரைக்கும் இருக்காது. சுகங்களாக இருந்தாலும் துக்கங்களாக இருந்தாலும் மாறி மாறி வரும் என்பது மனித வாழ்க்கையின் ரகசியம். அப்படி இருக்கிற போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு துக்கம் வருதா, ஒரு கண்ணீர் வருதா, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுது பக்கத்தில் இருக்கிறவனுடைய தூக்கத்தை எல்லாம் கெடுக்கிற மாதிரி, எனக்கு தான் என் அல்லாஹ் இப்படியெல்லாம் சோதனையை கொடுக்குறா அப்படின்னு கேவலமாக கத்துவதை விட்டுவிட்டு 2 ரக்காத்து தொழுது, எனக்கு இன்று நீ துக்கத்தினை கொடுத்திருக்கிறாய், உன்னை தவிர வேறு வழி எனக்கு இல்லை, உனது வாசலை தவிர எனக்கு வேறு ஒரு பதி இல்லை, உன்னிடத்தில் நான் எனது கவலைகளை மொத்தமாக ஒப்படைத்து விட்டேன் என்று கொடுத்தவனிடம் மீண்டும் ஒப்படைக்கின்ற போது மனித வாழ்க்கையின் சூட்சமும் அதிலிருந்து பிறக்கிறது. அதை நம்ம செய்கிறோமா?
குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான், லதர்கபுன்ன தபகன் அன் தபக், நிச்சயமாக நீங்கள் படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது 84வது சூரா 19வது வசனம். ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அதுதான் வாழ்க்கை. லைஃப்னா ஒரு சேஞ்ச் இருக்கணும். லைஃப்னா அடுத்த கட்ட ஸ்டேஜை நோக்கி பயணிக்கணும். நான் இதிலேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. சில திகிலூட்டும் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும். எதிர்பார்க்காத விதமான ஆச்சரியமான அச்சமூட்டும் சம்பவங்கள் நடக்கும். நம்ம அதிகமாக நேசிப்போம், திடீர்னு அவர் இறந்து போயிடுவார். நம்ம பாதுகாத்து வைப்போம், அந்த பொருள் திடீர்னு உடஞ்சி போயிடும், காணாம போயிடும். வாழ்க்கையில் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நமது உள்ளத்தினை எப்பொழுது கடுமையாக மாற்றுகிறோமோ, அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதினை எப்பொழுது திடப்படுத்துகிறோமோ, உலகத்தின் எந்த சக்திகளாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது. இந்த மனதுடைய ஆற்றலை முஸ்லிம் சமூகம் இன்று இழந்து தவிக்கிறது. சின்ன ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கூட நமக்கு அப்படியாயிருமோ இப்படியாயிருமோ, நம்மளை அப்படி செஞ்சிருவாங்களோ இப்படி செஞ்சிருவாங்களோ, நம்முடைய அதை பறித்து விடுவார்களோ இதை பறித்து விடுவார்களோ, நம்மை விரட்டி விடுவார்களோ, நம்மை கொலை செய்து விடுவார்களோ, ஆயிரக்கணக்கான கற்பனையான கனவு வாழ்க்கையில் முஸ்லிம் சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தவிர அடுத்த கட்ட நடவடிக்கையினை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று நினைக்கின்ற போது என் கையில் எதுவுமே இல்லை, என்னை இயக்கி கொண்டு செல்லுபவனின் அவன் கையில் அனைத்தும் இருக்கிறது என்ற எண்ணம் எப்பொழுது முஸ்லிம் சமூகத்துக்கு வரும்? ஏன்ட்ட எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு காயின், அந்த காயினை சரியாக நகர்த்தி அந்த ஓட்டையில் போடுவது என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கு. நான் ஒரு ஜனாசா, இந்த ஜனாசாவினை எந்த பக்கமாக புரட்ட வேண்டும், புரட்டி அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறார். உலகத்தில் நம்ம சர்வசாதாரணமாக பார்க்கலாம், அதிகமாக நேசிக்கிறான் தனது சொந்த மகனை, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை விட அதிகமாக தனது மகனை நேசிக்கிறான். கடைசியில் அதே மகன் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போய் விட்டுட்டு வந்துடுறான். மொத்த வாழ்க்கை யாருக்காக பயணிச்சிங்க நீங்கள்? மொத்த வாழ்க்கையை எந்த மகனுக்காக வேண்டி நீங்கள் மொத்தமாக நேசத்தினை கொட்டி கொட்டி இறைவனை அப்புறமாக வைத்து கொண்டு மகனுடைய நேசத்தினை முன்னிலைப்படுத்தினீர்களோ, அதே மகன் தந்தையுடைய அனைத்து நேசத்தையும் துவம்சமாக ஆக்கிவிட்டு கதற கதற கொண்டு சென்று முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுகிறார். தனது மொத்த உழைப்பினையும் பாசத்தையும் மொத்தமாக தன் மனைவியின் மீது கொட்டுகிறான் கணவன். தொழுகைக்கு வாங்க, இல்லை அந்த 10 நிமிஷம் ஒரு வியாபாரத்தை செஞ்சிடறேன். என் மனைவி ஒரு நெக்லஸை கேட்டான், அது எப்படியாவது நான் வாங்கி தரணும். 10 நிமிடம் இறைவனுக்காக வேண்டி ஒதுக்குவதற்கு நேரம் இல்லாமல் தன் அன்பு மனைவியின் பிறந்த நாளுக்காக இரவு பகலாக உழைத்து அவளுக்காக வைர நெக்லஸினை வாங்கி தரக்கூடிய கணவன் கடைசியில் என்ன ஆகுது? எல்லாவற்றையும் துறந்து விட்டு இதைவிட பணக்காரனாக ஒருவன் வருகின்ற போது இவனை கை நழுவி விட்டு அவன் பின்னால் சென்று விடுகிறாள் உலகத்தின் மாய மனைவி. அப்போ யாருக்காக இவ்வளோ உழைப்பு? எவர்களுக்காக வேண்டி விழுந்து விழுந்து நாம் சம்பாதிக்கிறோமோ, பாசத்தை கொட்டுகிறோமோ, ஒரே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய ரசூல் கடைசி வரை ஒரு துவா செஞ்சாங்க, யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டக்கூடியவனே, இதயங்களை புரட்டக்கூடியவனே என்ற வாசகம் அல்லாஹுடைய ரசூலின் அனைத்து துவாக்கள்ல இருந்துச்சு. உலகத்தின் எந்த சக்திகளுக்கு பின்னால் நீங்கள் சென்றால், எந்த படைப்பினங்களுக்கு பின்னால் நீங்கள் அலைந்தாலும், எந்த படைப்பினங்களை உச்சந்தலையில் வைத்து நீங்கள் கொண்டாடினாலும், அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவர்களின் உள்ளங்களில் உங்களுக்கான முஹப்பத்து தரிப்படும். இல்லைனா இல்லை, நீ என்ன வேணா கொட்டு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தங்கத்தால் நிரப்பி அவர்களை பாதுகாத்தாலும் அவர்கள் உங்களை உதற வேண்டும் என்பது இறைவனுடைய விதியாக இருந்தால் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய தர்பாரை தவிர, படைத்தவனுடைய கதவை தவிர, அவனுடைய புனிதமான அந்த திருப்பதியை தவிர, திரு சமூகத்தை தவிர அத்தனை கதவுலையும் போய் நிற்கிறோம். எல்லா கதவுலையும் போய் நிற்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை மறந்துடுறோம்.
இதுதான் மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, என் பக்கமாக நெருங்கி வா, நான் உன்னை அழைக்கிறேன் வா. வல்லதீன ஜாஹது ஃபீனா, நம் பக்கமாக எவர்கள் முயற்சித்து வருகிறார்களோ லனஹதியன்னஹும் சுபுலனா, மொத்த வழிகளையும் நான் காட்டுறேன். உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, கஷ்டமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, மனைவி சரியில்லை, மகன் சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கு, வியாபாரம் தோல்வியாக இருக்குது, உனக்கு என்னவெல்லாம் துன்பமோ, எவைகளெல்லாம் உன் மனதினை ஆழமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றனவோ ஏன்டவா, உனக்கான சொல்யூஷன், உனக்கான ரிலீஃப், உனக்கான பெயின் கில்லர் நான் கொடுக்குறேன் வா. அல்லாஹ் கூப்பிட்றான். ஒரு லேகியை விற்கிறவன் பின்னாடி ஓடக்கூடிய மனிதன் கூட, எல்ஐசியுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஓடக்கூடிய மனிதன், பேங்க் நபர்கள் சொல்லக்கூடிய லோனுடைய அந்த மாய வார்த்தைகளுக்கு பின்னால் ஓடக்கூடிய மனிதன், ஏண்டா உன்னை படைச்ச அல்லாஹ் சொல்றா உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வான்னு சொன்னா அவனை விட்டு ஓடி போறான். அப்ப படைப்பினங்கள் இறைவனை விட்டு நெருங்காமல் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான், என்ன உதறிட்டு நீ போற போ, கடைசி வரைக்கும் ஆள. 10,000 ரூபாய் காசுக்காக கடனை கேட்டு 10,000 நபரிடத்துல போய் நிற்கும்போது ஒன்றுமே இல்லாம, அப்பா போன தடவை வாங்கினல கொடுக்கலப்போ, உனக்கு இதே வழியாக போயிடுச்சுப்போ, உனக்கு வேறு வேலை இல்லையாப்போ, அவன் வராண்டா காசு தூக்கி வை, ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை காதுகளில் கேட்டதற்கு பிறகு நொந்து ஒன்றும் வழி இல்லாமல் கடைசியில் ஒதுங்கி பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத் தொழுது இறைவா, ஒரு 10,000 ரூபாய் காசு இல்லை. என் மகன் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஃபீஸு கட்டணும். அவன் என்னை பார்த்து காரி துப்பிட்டான், நீ எல்லாம் அப்பனான்னு கேட்டான். எனக்கு எங்கே போய் சொல்லணும்னு தெரியலை, எல்லா இடத்துலையும் கேட்டேன், யாருமே கை விரிச்சிட்டாங்க. ரப்பே, உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒதுங்குகிற போது அல்லாஹ் பார்ப்பான், இப்போ தான் நீ என் வழிக்கு வந்திருக்க. திடீர்னு 10 மணிக்கு கால் வரும், நீங்கள் 10,000 ரூபாய் கேட்டீங்களே, நான் யோசிச்சிட்டே இருந்து கொடுக்கலாமான்னு, இப்போ மனசில் கொஞ்சம் ஒரு நிம்மதி வந்துருச்சு, நீங்கள் வாங்க உடனே வந்து வாங்கிக்கோங்கன்னு. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் 2 ரக்காத்து தொழுதத்திற்கான பலனை உடனே அனுபவிக்கக்கூடிய மனிதன் அனைத்தையும் தனது மொத்தத்தையும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒப்படைக்கின்ற போது அந்த வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்கும். பத்ருடைய போர்க்களம், கடுமையாக எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு ஈமான் கொண்ட அனைத்து சஹாபாக்களும் ஒரே இடத்தில் குழுமி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால விழுந்து கதறி கதறி அழுகிறார். அல்லாஹ்வே, இந்த படை ஒரு கால் தோற்றால் நீ உலகத்தில் வணங்கப்பட மாட்டாய், உன் மீது வைத்திருக்கிற தவக்களுக்கு இதுவே சாட்சி என்று தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கண்ணீரினை மொத்தமாக முசல்லாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதறி அழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் பார்க்கிறார், தன் ஹபீபுடைய புனிதமான கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வருகிற போது எந்த உலகத்தின் படைப்பினங்களும் உதவி செய்யாத விதத்தில் வானத்திலிருந்து படையல்லாஹ் இருக்கிறார். எப்பெல்லாம் நிர்பந்த சூழ்நிலையினை, இக்கட்டான சூழ்நிலையினை இந்த உம்மத்து சந்தித்ததோ அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம்தான் உலகத்தில் வந்துச்சு. ஆனால் நமக்கு அது தெரியல. நாம் என்ன நினைக்கிறோம், அவன் உதவி செய்வான், இவன் உதவி செய்வான், இவன் உதவி எவன் உதவி செய்வான்? ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் சக்திக்கு அப்பாற்பட்டு உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும், படைப்பினம் எல்லாமே கைவிட்டுருச்சு, எல்லா வழிகளும் மூடிவிட்டது அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை தயாரிச்சிருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் தனது பிரத்யேகமான ஒரு பாதையினை உங்களுக்கு காட்டுகிறான் என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நாம் கதறி அழுகின்ற போது நமக்கான எல்லா விதங்களும் அல்லாஹ் கொடுப்பான். அவன் தன்னை புகழ்ந்து பேசுகிறான், அல்லாஹு லதீஃபும் பி இபாதிஹி. அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன் தெரியும். அவனுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் ரொம்ப கருணையானனா இருக்கான். என்னெல்லாம் கேட்குறாங்களோ, என்னெல்லாம் தேவையோ அனைத்தும் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். வஹுவல் கவியுல் அசீஸ்.
மொத்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே அவனை போன்ற ஒரு கவி, சக்தி மிக்கவன், அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன் யாரும் இல்லை. நீ எவன்டையும் போ, அல்லாஹ் நாடுனாதான் உதவி கிடைக்கும். ஏன்ட்டவா நான் உதவி கொடுக்குறேன்னு சொல்கிறான். அருமையான இஸ்லாமிய பெருமக்களை, சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. சின்ன சின்ன ஒரு சில சம்பவங்கள் கூட நமது மனதிலே காயத்தினை ஏற்படுத்தி விடுகிறது. இன்று இருக்கக்கூடிய இளம் சமூகத்திற்கு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இல்லை. இஸ்லாமிய வரலாறுகள் எவ்வளவு கடந்து வந்திருக்கிறோம். சஹாபாக் பெருமக்களும் அவுலியாக்களும் சாலிஹீன்களும் எவ்வளவு தியாகங்களை கடந்து உலகத்தில் இருந்தார்கள். இவை அனைத்தையும் படித்து நமது ஈமானை பக்குவப்படுத்துகிற அளவுக்கு உண்டான சமுதாயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இன்னைக்கு தற்கொலையை தேர்ந்தெடுக்குது. எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, நான் செத்து போகிறேன்னு சொல்கிறேன். இந்த ரமதானில், கடந்த ரமதானில் திருநெல்வேலியை சார்ந்த ஒரே குடும்பம் கடனில் தத்தளிக்கிறது. என்னமோ முயற்சி பண்ணுது, ஒன்றும் செய்ய முடியல. காரில் ஆத்தங்கரைக்கு போகிறாங்க. ஆத்தங்கரையில் போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லா பேருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு வராங்க. வந்து காட்டுப்பகுதியில் நடு ரோட்டில் காரை நிப்பாட்டிட்டு 4 பேரும் சேர்ந்து, 2 பெண் குழந்தைகள், கணவன் மனைவி, அனைவரும் சேர்ந்து மொத்தமாக பெட்ரோலை ஊற்றி காருக்குள்ளேயே எரிந்து சாம்பலாக மாறுகிறார்கள். அந்த சம்பவம், அந்த ஃபோட்டோ வெளியில் வருகிறது. 2 குழந்தைகளும் வெப்பத்தினை தாங்க முடியாமல் தனது தாயினை கட்டி அணைத்தவாறு உயிர் பிரியக்கூடிய காட்சியினை பார்க்கின்ற போது முஸ்லீம் சமூகம் உடைந்து விட்டது. எவ்வளவு பெரிய துயர சம்பவமாக இருந்தால், எவ்வளவு தாங்க முடியாத மிகப்பெரிய வேதனையாக இருந்தால், தீர்த்து வைப்பவன் அல்லாஹ். அதையே நம்ம மறந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். பைஹக்கியில் பதிவாயிருக்கிறது. இன்திதாருல் ஃபர்ஜி மினல்லாஹி இபாதத்துன். இபாதத்திலேயே பெரிய இபாதத், வணக்கம், வழிபாடு, இபாதத்துன்னு சொல்கிறோம். இருக்கிற இபாதத்திலே மிகப்பெரிய இபாதத்து என்ன தெரியுமா? தொழுகிறதா, இல்லை வணங்குறதா, ஜக்காத் வைக்கிறதா. இன்னொரு ஹதீஸில் அஃதலுல் இபாதத்துங்கிற வார்த்தை வந்திருக்கு. மிகச்சிறந்த இபாதத். எனக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து நீ விடுதலையினை கொடு யா அல்லாஹ் என்று கேட்பது இபாதத்து. அல்லாஹ் நமக்கு உதவியினை கொடுப்பான் என்று நம்புவது இபாதத்து. எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, வாழ்க்கை என்பது நிலை நிலையாக மாறும். துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும். அனைத்திற்கும் தோதுவாக நமது மனதினை கல்லாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ பார்த்துக்கொள் இறைவா என்று முழுவதுமாக நாம் அவனுடைய சன்னிதானத்தில் நாம் முழுவதுமாக தியாகமாயிடணும். ஒரே ஒரு சம்பவத்தினை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். முல்லா நஸ்ருதீன் என்ன செய்கிறார்? கப்பலில் பயணிக்கிறார். கடுமையான புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கு. மக்கள் குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு கத்துறாங்க. இவர் அமைதியாக ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு திக்ர் பண்ணிட்டு இருக்காரு தஸ்பீல. அவன் மனைவி வேகமாக ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? செத்து போக போகிறோம் எல்லா பேரும், ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தால் கேட்டுக்கோங்கன்னு கத்திட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்னா உட்காந்துட்டு மூளையில் தஸ்பீ பண்ணிட்டு இருக்கீங்களே. அமைதியாக தஸ்பீ செய்து கொண்டிருந்த முல்லா நஸ்ருதீன் தன் பக்கத்தில் இருந்த கூர்மையான வாளை எடுத்து வேகமாக மனைவியின் கழுத்திலே நீட்டுகிறார். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அப்படி அந்த அம்மா நிற்கிது. முல்லா கேட்டார், ஏம்மா வாள் இவ்வளோ கூர்மையான வாள், பயம் இல்லையா? வாள் கூர்மையானது தான், வீசுகிற விதம் பயங்கரமானது தான், ஆனால் என் அன்பு கணவருடைய கையில் அல்லவா இருக்கிறது. இப்போ முல்லா சொன்னார், உலகத்திற்கான மொத்த பாடத்தையும் முல்லா சொன்னார். கடலின் அலைகள் கோரமானது தான், கப்பல் ஆடி அசைகிறது, ஆபத்தானது தான். ஆனால் அவை அனைத்துமே நான் சதாகாலம் நேசிக்கக்கூடிய என் ரப்புடைய கையில் இருக்கிற போது எனக்கு எதற்கு பயம் என்று முல்லா கேட்டார். இதுதான் வாழ்க்கையின் சூட்சமம். உலகத்தில் எது வேண்டுமானாலும் நிகழலாம், வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற தவக்கலும் நம்பிக்கையும் நாம் உடையாத போது நம்ம வாழ்க்கைக்கு அல்லாஹ் பொறுப்பாளி. எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அத்தகைய வாழ்க்கையை நீ வாழக்கூடிய மக்களாக எல்லாம் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. சுன்னத்துல் வாதவர் தொழுது கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.